நமக்காக கப்பையே ஜெயிச்சு கொடுத்த தோனியவே திட்டின ஊருன்னு வாங்கல்ல, அது மாதிரி கப்பையே ஜெயிக்காத பெங்களூர்ல திட்டவே இல்லை அவனுங்க. ஏன் அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரமாட்டேங்குது? எனக்கு வெறுப்பா இருக்குது. ஏன் வெறுப்பா இருக்கு? எல்லாருமே டிஏஜிங் போர்ஷனை பாராட்டிட்டாங்க. இவர் மட்டும் அந்த இடத்துல வந்து ரிவ்யூவில் இல்லை. இதை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிடலாம். டிஏஜிங் போர்ஷன்லாம் என்ன இது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேவலமா இப்படிலாம் சொல்றாரு. மாறனாவது நான் பேசிக்கலாம், மாறன்ற பேசிக்கலாம், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் அண்ணனை கேட்டேன். இவருடைய என்ன கேட்கன்னு தெரியல. நீ இந்த இண்டஸ்ட்ரியிலே வேற இல்லையப்பா, நீ இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற. இந்த 2 ரிவ்யூ தாண்டி வேற எந்த ரிவ்யூஸ் நீங்க பார்த்து ரொம்ப அஃபண்ட் ஆனீங்களா? அந்த என்ன ஃபிளிப்பா பிலிப் ஆமா பிலிப்னு யாரும் அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. தக் லைஃபை விட நம்ம லைஃப் தான் முக்கியம்னு நீங்க உங்க ரிவ்யூல போட்ட தமிழ்லைன் எடுத்து வந்து வைக்கிறாங்க ஒரு பக்கம். சரி, நீங்க கேட்கறது என்னன்னு புரியுது. இப்போ தக் லைஃப் விட நம்ம லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, விடாமுயற்சி வந்தப்போ ஒரு ஷாட்ல அஜித் சாரோட பேரு கீழே இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். அடுத்த ஷாட்ல நான் பார்க்குறேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்கு. கைதி கார்த்தி வந்து லாரி எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாப்புல. நான் உங்களை தெரியாம தான் கேட்குறேன். மேன்ல இருந்த ஒருத்தன் லாரி எடுத்து வந்து கடைசியாக மிஷின் கன் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறான். உங்களால் ஒரு பிஸ்டலை கூட ஆப்ரேட் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? மாஸ்டர் படம் எடுத்து பவ் நேரோ, அது ஒலிம்பிக்ல நடக்கக்கூடிய ஒரு போட்டி. இவர் கிளைமேக்ஸ்ல விஜய் வச்சு சர்ன்னு விடுவாரு. இவருக்கு அதை ஆப்ரேட் பண்ண முடியுமா? நீங்க லாஜிக்னு எடுத்துக்கிட்டா நான் எல்லா படத்துலேருந்து புட்டு வைப்பேன். இது எப்படி சார் லாஜிக்ல ஒர்க் ஆகும், அது எப்படி சார் லாஜிக்ல ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும், எல்லா கேள்வியும் கேட்பேன். நான் ஒருத்தட்ட குறை சொல்லணும்னா அதோட நிறையும் நான் சொல்லியும். ஆனால் இவங்க யாருமே அதை சொல்றது. ஒருத்தர் குறை சொல்றது ரொம்ப ஈஸி. இப்போ படமாக்குறவனுக்கெல்லாம் வந்து என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போறாங்க 46 வருஷம் கழிச்சு. இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பான்னு தெரியலன்னு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. கூலி படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அதை சுற்றி போயிட்டு இருக்கு. நீங்கள் பேசுனதும் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்னப்பா இவரோட பேசிட்டாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூலி படம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து இருந்தீங்க? படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேனுங்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆக்ஷன் பேக்டு ஒரு சர்ப்ரைஸு ட்விஸ்டான்றதுனாலே படம் பிடிக்கும். ஓகே, அந்த வகையில் எனக்கு வந்து நான் கூலி வந்து ஜாலியாக பார்த்தீங்க. ஓகே. ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாருமே படம் சாட்டிஸ்ஃபைட், எல்லாருமே அந்த ஒரு தலைவர் மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. பட் படத்தில் வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு கிரிட்டிக்ஸ் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், ஏன்னா கிரிட்டிக்ஸ் கேட்குறாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், சோஷியல் மீடியா நிறைய பேர் கேட்குறாங்க ஆகட்டும். பட் இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேள்வி கேட்கணுமாங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? எப்படி 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 எடுத்துக்கலாம்? ஆமாம், அவ்வளோ கேள்வி தேவையில்லைன்னு நான் பார்க்குறேன். சரி, எந்த ஒரு திரைப்படமே வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான். அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட கேள்வி வைக்கிறதுங்கிறது இப்போ எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு விமர்சகராக மாறிடுறாங்க. ஒரு சாதாரணமாக ஆடியன்ஸாக பார்க்குறவங்களே இதில் அது இல்லை, இது இல்லை, இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க இல்லையா, அவங்க விமர்சகராக மாறுறாங்க. ஒருத்தர் என்றைக்குமே அந்த மாதிரி மாறும்போது இல்லை, அவங்களுடைய ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி கேள்விகள் இல்லாமல் இருந்தால் அவங்களும் யதார்த்தமாக வந்து ஒரு படத்தை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. இல்லை, இந்த படத்தில் ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நான் பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் அப்படிங்கும்போது அவரோட அடுத்த விக்ரம் படமாகட்டும், இல்லை கைதி படமாகட்டும், அந்த மாஸ்டர் படமாகட்டும், எல்லா படத்துலையுமே வந்துட்டு பெருசாக வந்து லாஜிக்கை வந்து ரொம்ப நல்லா எடுத்து பார்க்குறவர் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அவரோட ஜானர் ஆஃப் படங்கள் அப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து நார்மலான படங்கள் பார்க்காம ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு படத்தில் இருக்கும் நம்பி தான் எல்லாருமே உள்ள வராங்க. அப்படிங்கும்போது கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் அப்படின்னாங்க, டைம் ட்ராவல் அப்படின்னாங்க, நமக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தில் இருக்க போதும் அந்த ஆடியன்ஸுக்கு ஓகே ஒரு நார்மலான படமாக இருக்கேப்பா அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நடுவில் வந்து செட் பீசஸாக நிறைய கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுத்தியாசன் மேமோட ஃபஸ்ட்டு ரஜினி சார் வந்து ராஜசேகர் சாரோட டெத்துக்கு உள்ளே வரும்போது ஏன் அவங்க அப்போ அவங்க எடுத்தோன்னே சண்டை போகிறாங்க, அப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய படத்தில் சொல்ல வேணாம், நிறைய கேள்விகள் வந்து கேட்குறாங்க. பட் ஒரு படம் பார்த்தவங்க எனக்கு ஆடியன்ஸாக எனக்கு வந்து ஒரு சில குறைகள் இருக்கும்போது அதை கேட்குறது தப்பு இல்லையே. சரி, இப்போ படமாக்குறவனுங்கெல்லாம் வந்து என்ன எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் விலைக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. காரணம் என்னன்னா, நம்ம அந்த வெப் சீரிஸ்லாம் பார்க்கறதுனால ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து இவங்க யார், இவங்க என்ன கேரக்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. சினிமாவில் முன்னாடியெல்லாம் கிறிஸ்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து கேள்விகள், அதாவது என்னன்னா, இது ஏன் இப்படி இருக்குது, இது வந்து ஒரு டைம் ட்ராவல் படமாக இல்லையே, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமும் இல்லையே, அதில் பல பேர் வந்து அந்த சத்யராஜ் சாரோட அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த லீவர் புஷ் பண்ணுறதை பார்த்து கண்டிப்பாக அது ஒரு டைம் ட்ராவலாக தான் இருக்கும். அந்த சேரை பாருங்கள், அது ஒரு டைம் ட்ராவலாக தான் இருக்கும். சேரில் உட்காந்து தான் டைம் ட்ராவல், சேரில் உட்காந்து தான் டைம் ட்ராவலுங்கிறதே என்ன சொன்னது, அதுவும் சினிமாவில் பார்க்கப்பட்ட ஒரு விஷயந்தான். உண்மையாக டைம் ட்ராவலில் சேரில் உட்காருவாங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை கூட்டிருச்சு.
மக்களுக்கு வந்து இது அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ. அது காரணம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி போட்ட நம்ம சோகால்டு அந்த என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இது இந்த மாதிரி படம் தான், இது டைம் ட்ராவல் படம் தான், இது வந்து இது எல்சியூவில் கனெக்ட் ஆகிற படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சில விஷயங்களை போட்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்னென்னா, இப்போ எப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்தது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க 46 வருஷம் கழிச்சு. அது எல்லாமே 46 வருஷம் ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டில் ரெட் ஜெயின் மூவிஸ் அண்ட் RKFI தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒன்று வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போஸ்ட்டை பார்த்தா என்ன சொன்னோன்னா, ஓகே இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, இது எப்படி இருக்க போகுது. இப்போ நானும் அதை பற்றி யோசிக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பான்னு தெரியலன்றேன். ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, கமல் சார் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரஜினி சாரோடைய 50th இயருக்கு செலிப்ரேட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தார். ஆமாம், இந்த ஃபோட்டோ எடுத்து தான் இவங்க நியூஸ் போட்டிருக்காங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அந்த ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க? அது ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது அது அஃபிஷியல் நியூஸான்னு தெரில. இப்போ நம்ம தெரியலங்கிற விஷயத்து தெரியலன்னு தானே சொன்னோம். இப்போ சில பேர் வந்து அதை நியூஸ் போடும்போது கன்ஃபார்ம்டு இதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ மக்கள் மனசில் பதிஞ்சுது. அது சொல்லக்கூடியவங்களும் நிறையா யூடியூப்பில் வந்து செய்திகள் போட்டு பெரிய வியூஸ் வாங்கினவங்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்கள் சொல்லும்போது ஓ கண்டிப்பாக இருக்கும், அவர் சொன்னார்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிடறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காமல் பார்த்தா எந்த படமே பெருசாக லாஜிக்காக யோசிக்க வேண்டாம். நம்ம ஜாலியாக பார்த்து வரலாம். அது பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது அதான் சொன்னேன், புத்தகம் படித்ததுனால பல பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன், புத்தகமே பார்க்காதனால எனக்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எனக்கு அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபிலிமாக வந்து கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் இடிச்சது. ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னா, நான் புத்தகம் படித்தது. ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த சீனை படிக்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னார். தட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிறது வாழ்க்கையும் இல்லை, சினிமாவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுவாரஸ்யங்கள் போயிடும். ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம். மெயினாக நீங்கள் வந்து 2 ரிவ்யூஸ், தமிழ் டாக்கீஸ் மாறன் சார் ஆகட்டும், இட்ஸ் ஸ்பெஷல், இவங்க 2 ரிவ்யூ, இந்த 2 ரிவ்யூ தாண்டி வேற எந்த ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்து ரொம்ப அப் அண்ட் ஆனீங்களா? அந்த என்ன பிலிப் ஆமாம், பிலிப்னு அவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, சில ரிவ்யூவர்ஸ் வந்து அதான் நான் சொன்னேன், சில ரிவ்யூவர்ஸ் வந்து இவன் மாறனை வந்து அண்ணன் இது மாதிரி பண்ணுறது தப்புன்னு என்ன என் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் காரணம் என்னென்னா, அவர் ஒரு லொக்கேஷன் மேனேஜராக இருந்தவர், அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர், அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், ஒரு வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும்னு நினச்சவர். அவர் நீ ரிவ்யூ பண்ணார் சம்திங் லைக் அவர் சினிமா இண்டஸ்ட்ரி தெரியும், வேலை செஞ்சுருக்காரு. இட்ஸ் பிரசாந்த் வந்து எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரார். வந்துட்டு நான் அந்த மாதிரி படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணுறாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது சினிமாவை பற்றி தெரிஞ்சது. இப்போது இவர் படம் நல்லா இல்லைங்கிறார். மாறன், ப்ளூ சட்டை மாறன். இந்த பக்கம் இட்ஸ் பிரசாந்த் பார்த்தா இதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கலாங்கிறாரு. அது டிஏஜிங் போர்ஷனுக்கா, ஃப்ளாஷ்பேக் டிஏஜிங் போர்ஷனுக்கு அது நல்லா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். எல்லாருமே டிஏஜிங் போர்ஷனை பாராட்டிட்டாங்க. இவர் மட்டும் அந்த இடத்துல வந்து ரிவ்யூவில் இல்லை, இதை வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிடலாம், டிஏஜிங் போர்ஷன்லாம் என்ன இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப கேவலமாக இப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ என்னன்னா, இவர் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதை சொல்கிறாரா, சிவகார்த்திகேயன் ஃபேன் சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக சொல்கிறாரா, இல்லை இவர் எதை வச்சு சொல்கிறாருன்னு எனக்கு தெரியலையே. அப்போ எனக்கு அவரோட ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு இவரை விட இப்போ அவர் மேலே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. மாறன் சாரோட பிரசாந்த் மாறனாவது நான் பேசிக்கலாம், மாறன்ட்ட பேசிக்கலாம், ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் அண்ணனை கேட்டேன். இவரோட என்ன கேட்கணும்னு தெரியல. நீ இந்த இண்டஸ்ட்ரியிலே வேற இல்லையப்பா, நீ இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற. இப்போது நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். நான் வந்து எதுக்குன்னா 2007 வந்து ஐ ஜாயின் ரேடியோ மிர்ச்சி. ஸோ மிர்ச்சியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே என்னென்னா, கோலிவுட் ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் தான் போய் பார்த்து இன்டர்வியூ எடுக்கிறது, ஃபிலிம் எல்லாம் போய் பார்க்கணும், அந்த படத்தை பற்றி பேசணும். இதுதான் என்னுடைய வேலையே 2007. அப்போ நான் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிமில் அவங்க ஃபிலிம்ஃபேர் அவார்டு நடத்தும் போது நான் ஜூனியர் என்டிஆர் நேரில் பார்த்துருக்கேன், நாகார்ஜுனா நேரில் பார்த்துருக்கேன், நாகச்சைத்தன்யா நேரில் பார்த்துருக்கேன், சிரஞ்சீவி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த தெலுங்கு ஸ்டார் சொன்னாலும், மலையாளத்தில் மோகன்லால் சாரை பார்த்துருக்கேன், மம்முட்டி சாரை பார்த்துருக்கேன், இது மாதிரி வந்து ஒரு ஃபுல் செட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்தப்போ என்னென்னா, எல்லாரும் பற்றி தெரியும். இப்போ இன்னைக்கு ரிவ்யூ சொல்கிறோம், இவங்க படங்கள்லாம் இப்படி தான் இருந்தது, இப்போ இந்த மாதிரி படத்தில் ஒரு மாறுதல் இருக்குது, நாங்கள் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது எப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தர், சினிமா பற்றி ரொம்ப தெரியாத ஒருத்தர், இதை பற்றி விமர்சிக்கிறதுங்கிறது ஒரு தனி ரகம். அப்படி விமர்சிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும்.
நீங்கள் ஒரு மாதிரி 10ஆம் பொதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. இதெல்லாம் நல்லா இல்லை, இது வந்து ரொம்ப சுமாராக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது எனக்கு உடன்பாடு இல்லை. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறீங்க, அதை ட்விட்டரில் வந்துட்டு எல்லாருமே எடுத்து கட் பண்ணி நீங்கள் பேசின எல்லா வீடியும் எடுத்து கட் பண்ணி போடுறாங்க. அதில் கீழே ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் ரஜினி சார் ஃபேனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது கீழே கமல் சார் ஃபேன்ஸ் வந்துட்டு தக் லைஃபை விட நம்ம லைஃப் தான் முக்கியம்னு நீங்கள் உங்கள் ரிவ்யூவில் போட்ட தம்ப்லைன் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க வந்து அதை ஒரு பிடிச்சட்டா அப்போ அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா, இது படம் தான் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு அப்போ தெரியலையான்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் லியோ படத்துல நீங்க அமெரிக்கால ஒரு விஷயத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா, சரி நீங்க கேட்கறது என்னன்னு புரியுது. இப்போ தக் லைஃப் விட நம்ம லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, தக் லைஃப் படத்தை பார்க்கறத விட நம்ம லைஃப் முக்கியம் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுக்கு இது ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக சொன்னது. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காவது சொல்லணும். ஓகே, ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் டிப்ளமேட்டிக்காக இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா இது பொது சபை. பொது சபையில் சொல்லும்போது டிப்ளமேட்டிக்காக சொல்லணும். இப்போது இவர் வந்து சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவருக்கு விமர்சனத்தில் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் ஒரு படம் அப்படிங்கிறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. என் ரிவ்யூவே எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு இது என்னடா இது, அந்த கதையிலேருந்து இங்கே வந்த மாதிரி இருக்குது, இந்த சீனை அபூர்வ சகோதரர்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது, திடீர்னு கோவா காமிச்சோன்னா நான் எங்கே வெங்கட்ரூ படமோன்னு நினச்சிட்டேன், இப்படிலாம் சொல்லியிருக்கேன். இது ஆடியன்ஸ் மைண்டில் எல்லாத்துக்கும் வந்த ஒன்று. இப்போது படம் நல்லா இருந்து நான் மட்டும் தக் லைஃபை நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே தான் சொன்னாங்க படம் எங்களுக்கு பிடிக்கல, இந்த படம் எனக்கு சரியாக பிடிக்கல, வரல அப்படின்னா. நானும் படத்தை பார்த்தேன். இன்டர்வலுக்கு மேலே அவங்களுக்கு இருந்த அதே ஒரு காமனடன்ஸுக்கு இருந்த அதே பாதிப்பு எனக்கு இருந்தது. மணிரத்னம் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் தளபதி எடுத்துக்கிட்டா ஒரு கர்ணன் பற்றின கதை அப்படிங்கும்போது, நான் மணிரத்னம் சார் ஒரு தடவை சந்திக்கும் போது சொல்கிறேன், சார் மகாபாரத போரில் கர்ணன் வந்து இது இவனோட பஞ்சபாண்டவரோட அண்ணன் அப்படின்னு துரியோதனன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, உனக்கு அண்ணன்னா எனக்கும் அவங்களாம், உனக்கு தம்பின்னா எனக்கும் அவன் பஞ்சபாண்டவர்கள்லாம் தம்பி தான் அப்படின்னா மகாபாரத போரே வந்திருக்காது. இந்த படத்தில் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க. மம்முட்டி சொல்லுவார், என்னை பிரிக்க பார்க்காதா அப்படின்வார். அப்போ உனக்கு தம்பின்னா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பிரிக்க பார்க்காதான்னார். அப்போ நான் சொன்னேன், பெரிய ஹிஸ்ட்ரி சார்னு. இதை மணிரத்னம் சார்கிட்ட சொன்னேன். ராவணன் படத்தில் ராவணன் வந்து சீதை மேலே அஃபேராக இருக்காங்கிற மாதிரி ஒரு கதையை எல்லாரும் வந்து யோசிக்கும் போது, இதுதான் சார் பாயிண்ட் அப்படிங்கும்போது அதில் படத்தில் ஒரு ஷாட் எடுத்திருப்பார். இந்த படம் மொத்த படத்துலையும் ராவணனில் எங்கேயுமே விக்ரம் ஐஸ்வர்யா ராயை டச் பண்ணியிருக்க மாட்டார். ஒரே ஒரு ஷாட்டில் மட்டும்தான் டச் பண்ணுவார், அது தலையில், கடைசி ஷாட்டில். அப்போ நான் சொன்னேன், ஒருத்தன் ஷூட் பண்ண வராங்கும் போது இந்த பொண்ணை இப்படி தள்ளி விடலாம், இப்படி பிடிச்சி இழுக்கலாம், ஆனால் தலையில் கை வச்சு இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டப்புன்னு இப்படி தலையில் கை வைக்கிறது. ஒரு பொண்ணுடைய தலையில் போய் ஒரு ஆண் கை வைக்கிறான்னா இட்ஸ் ஸோ செக்யூர்டுன்னு அர்த்தம். என்னால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எனக்கு தப்பான எண்ணம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு டைரக்ஷன் பண்ண மணிரத்னம் அவர். அப்போ அவர்கிட்டேருந்து மக்கள் இது மாதிரி பார்க்குறப்பல்ல, என்ன சார் உங்கள்கிட்ட இந்த புது சீனே இல்லையா சார், புது சீன் நான் பலது சொல்லுவேன் மணிரத்னம் சார்கிட்ட. நீங்கள் ஆயுத எழுத்து படம் பார்த்தா அந்த வண்டியில் போயிட்டே இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது டப்புன்னு வந்து துப்பாக்கி எடுத்து பிரதர் அப்படின்னு ஷூட் பண்ணுற ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க குரூப்பாக அந்த காலேஜ் பசங்கள்லாம் நேராக போய் உடனே இந்த எம்எல்ஏ தான் ப்ராப்ளம், அவன் வீடு அவன் தான் நேற்று ப்ராப்ளம் பண்ணாலும் அந்த குரூப்பாக போகும்போது அந்த வீட்டை அடித்து உடைப்பாங்க. உடைச்சோன்னாங்க, ஏய் வேணாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லும்போது வழக்கமாக சொல்கிற டைலாக் என்னன்னா, வேணாம் எம்எல்ஏ கவிக்காது, நான் புள்ள குட்டிக்காரன், இந்த டைலாகை மாற்றிருப்பார். அங்கேருந்து போன சட்டையை பிடிச்சோன்னே, வேணாம் வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்க, 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் மணிரத்னமோட பாணி. இப்படி பார்த்த மணிரத்னம் இந்த படத்தில் பண்ணலையே அப்படிங்கிறது வருத்தம். அப்போ அது அவருக்கு இல்லை, எனக்கு இல்லை, எல்லாத்துக்கும் வருத்தம். அப்படியே சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணியிருக்கவே மாட்டீங்களே நீங்கள், இது நீங்கள் செகண்ட்ஸ் எப்படி அந்த செகண்ட் ஹாஃப் இப்படி எடுத்தீங்க, நீங்கள் காமிச்ச அந்த தக் லைஃப்பில் வந்து அந்த கமல் வந்து அந்த காத்மண்டு போகிறாருன்னா காத்மண்டுவில் ஒரு பெரிய போர்ஷன் வச்சு இவங்கெல்லாம் தேடி காத்மண்டு, அதையும் நான் சொன்னேன், இந்த கதையவே இப்படி இருந்தால் எப்படி இருக்கணும், இவங்கெல்லாம் தேடி காத்மண்டுக்கு போய் அவனை மறுபடியும் அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேற ஒரு ஜானரில் கமல் இருக்கார். அப்படிங்கிறப்போ படம் பிரம்மாண்டமாக இருக்கும். டப்புன்னு போய் அதை 2 ஷாட்டில் முடிச்சு ட்ரெயினில் இங்கேருந்து இங்கே வராருன்னு காமிச்சிட்டிங்களே, அதில் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன்.
ஸோ நான் ஒரு படத்தை சொல்லும்போது இப்போ நான் படத்தை ரிவ்யூ மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த படத்தை சொல்லும்போது அந்த படத்தை எப்படி எடுத்துருக்கலாம், எது நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் மட்டும் அந்த படம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமேங்கிறதும் சேர்த்து சொல்லுவேன். காரணம் என்னன்னா, நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தரணி சார்ட்ட தான் நான் வந்து சினிமாவை வந்து கற்றுக்கிட்டதே. தரணி சார்ட்ட இருந்திருக்கேன், தனுஷ் சார்ட்ட இருந்திருக்கேன், நான் 3 படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பல பேர் அந்த மாதிரி இன்னைக்கு பல டேரக்டர்ஸ் பார்க்கும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏவிஎம் சரவணன் சார்ட்ட பேசும்போது ஒரு நடிகர்கிட்ட எப்படி பழணுங்கிறத தெரிஞ்சிருக்கேன், எப்படி சார் ஒரு கதை உருவாச்சுன்னு தெரிஞ்சிருக்கேன். சங்கர் சார்ட்ட மணிக்கணக்கில் பேசியிருக்கேன், தனஞ்சயன் சார்ட்ட மணிக்கணக்கில் பேசியிருக்கேன். அவர் 75 இயர்ஸ் ஆஃப் சினிமா எழுதும்போது அந்த புத்தகத்தை வந்து பற்றி ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஒரு ஷோ பண்ணுறார், இந்த மாதிரி ஒரு புத்தகம் பண்ணியிருக்கேன். அப்போ நான் அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கேன். அவர் சொன்னார், வெரி நைஸ் ஆதவன், நான் இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அவருக்கு ஒரு சந்தோஷம். இப்படி நாங்கள் சினிமாவை பற்றி பகிர்ந்துகிட்ட காலங்கள் நிறையா இருக்குது. நான் சொன்னது ஹர்ட்டிங்காக சொல்ல மாட்டேன். தக் லைஃப் விட நம்ம லைஃப் முக்கியங்கிறது வெரி காமன். ஓகே, தக் லைஃபே நம்ம லைஃபா கிடையாது இல்லை. நம்ம லைஃப் முக்கியங்கிறது என்ன, நம்முடைய அன்றாட லைஃப்ங்கிறது முக்கியம். அதை நான் சர்க்காஸ்டிக்காக அப்படி லைட்டாக அப்படி சொல்லலாம். யூ கேனாட் சே ஸ்ட்ரைட்டாக வந்து இதெல்லாம் ஒரு படமானு சொல்ல முடியாது. பட் இவங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க. ஓகே, போஸ்ட் போடுறாருங்க, தலைவலி அப்படிங்கிறாரு. தம்ப்நெயில் ஃபோட்டோவே இட்ஸ் பிரசாந்த் வந்து இப்படி பிடிச்சிட்டு தலைவலிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இது நிறைய ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க. இட்ஸ் பிரசாந்த் இது பிடிக்கல, ஏன் இப்படிலாம் போடணும்? ஸோ இட்ஸ் நத்திங் பட் யூஆர் கில்லிங் த சினிமா. இஃப் யூஆர் நீங்கள் வந்து ஒரு படம் சரியில்லைன்னு சொன்னால் அந்த படம் சரியாக இருக்கிறதுக்கு என்னங்கிறதையும் நீ சொல்லி ஆகணும். அப்போ தான் உனக்கு பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ஹோட்டலில் போகிறோம், சாப்பிட்றோம், நம்ம அம்மா கையில் சமைச்சதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அங்கே போனோன்னா, ஐயோ இந்த குழம்பு இந்த மாதிரி இருக்காதே, இதில் ஏன் சீரகம் கலந்தீங்க அப்படிங்கிறோம். எது எப்படி உங்களுக்கு தெரியுது? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அதனால் சார் இந்த டேஸ்ட்டு சரியில்லை சார், ஏன்னா நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் ஏதோ தேங்காய் அரைச்சி ஊற்றி, நான் சொல்லுவேன் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னு நினைக்கிறேன், தேங்காய் அரைச்சி ஊற்றாதீங்க அப்போ நல்லாயிருக்கும்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு சொல்கிற நிலைமையில் இருக்கும்போது தான் நான் அதை பற்றி பேச முடியும். இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணாருன்னு வச்சுங்களேன், நான் போயிட்டு அவர்கிட்ட வந்தில், என்ன சார் இந்த ஆப்பு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, இந்த ஆப்பு தட்டினா வரவே மாட்டேங்குது, ஹேங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஏன்னா என்ன கோடிங் பண்ணாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அப்போ சொல்லுவேன், சார் நீங்கள் ஐ திங்க் நீங்கள் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இது கோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது சரியாக வரல அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதான், நான் ஒருத்தர்கிட்ட குறை சொல்லணும்னா அதோட நிறையும் நான் சொல்லி ஆகணும், அதை எப்படி சரி செய்யணுங்கிறதையும் நான் சொல்லி ஆகணும். ஆனால் இவங்க யாருமே அதை சொல்கிறதில்ல, குறைய மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஒருத்தரை குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? ஒருத்தரை குறை சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஒருத்தருடைய அட்வான்டேஜ் என்ன, அவங்க நிறை என்ன, சார் நீங்கள் அடுத்து என்னது சார் என்ன பண்ணணும் தெரியுமா சார் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஓகே, நான் இந்த ஊரில் அதை நோட் பண்ணுறேன். தோனியை நம்ம கொண்டாடுறோம். தோனி வந்து இந்த சீசனில் சரியான ஃபார்மில் இல்லை, ஆடலன்னொன்னே எல்லாரும் எழுந்து போகிறாங்க, தோனியெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு நான் தோனியை நம்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. சார் எல்லாத்துக்கும் ஒரே டைமில் ஒரே மாதிரி இருக்காது சார் ஃபார்மு. அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், மென்டல் ப்ரெஷர்ஸ் இருக்கும், கவலைகள் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். நமக்காக கப்பையே ஜெயிச்சு கொடுத்த தோனியவே திட்டின ஊருன்னு வாங்கல்ல, அது மாதிரி ஏன் இந்த ஊரில் அப்படி திட்டுறாங்க? கப்பையே ஜெயிக்காத பெங்களூரில் திட்டவே இல்லை அவனுங்க. ஒவ்வொரு வருஷமும் இல்லை, இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தான், இந்த வருஷம் கப்பு எங்களுக்கு தாங்கிறான். ஏன் அந்த மனப்பான்மை உங்களுக்கு வரமாட்டேங்குது? 5 வாட்டி கப்பை ஜெயிச்சு கொடுத்தவருக்கு வந்து இந்த வருஷம் பரவாயில்ல சார், தோனி ஆகலன்னா பரவாயில்ல சார், விடுங்க சார், பரவாயில்ல சார் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல? எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன் வெறுப்பாக இருக்குது? 13 வருஷமா அவன் கப்பே வாங்காமல் ஒருத்தன் வாங்கியிருக்கிறான், அவன் வந்து சொல்லலாம். பட் அவன் சொல்லலை, அவன் காத்திருக்கான், வாங்கிடுவாங்கிறான். இங்கே இருக்கிறவங்க மட்டும் எல்லாம் வந்து வெறுப்பாக இருக்குங்கிறாங்க. வெறுப்படையாதீங்க தயவுசெய்து, மக்கள்கிட்ட அதான் நான் கேட்டுக்கிறேன். அப்படி வெறுப்படைய, நமக்காக நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. இதே ஒன்றா என் கமல்ஹாசன் எத்தனை படம் ஹிட் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ரிமார்க்கபிள் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா கொடுத்துருக்காரு. ஆனால் அவரை ஏன் வந்து அப்படி போட்டு இந்தியன் 2ன்னு ஒரு படத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த படம் ஃபுல்லாக ஒரே ட்ரோல் தான். இந்த ஃபோன் எடுத்தார் அவர், பாருங்கள் கட்டவரில் வச்சு அமுத்தி ஃபோட்டோ எடுக்கிறாரு, இது எப்படி சார் ஒர்க் ஆகும்? நான் எடுத்தே காமிச்சேன், ஃபோனில் ஒர்க் ஆகும் சார், இந்த வரல இப்படி வச்சா ஐஃபோனில் ஒர்க் ஆகும். அந்த மெக்கானிசம் தெரிலன்னா நம்ம தான் சிரிக்கணும். 2வது இது ஐஃபோன்காரனு கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன், அவனே சைடில் பட்டன் வச்சுட்டான் 16 ப்ரோவில். ஸோ இது எது எடுத்தாலுமே ட்ரோல், எது எடுத்தாலுமே இவரெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சது தான் காரணம். தே ஆர் த பைனியர்ஸ். இந்த விமர்சனம் பேசுறதுல திரைப்படத்தை வந்து நாராக கழிக்கிறது. ஓகே, இந்த 3 பேரை தாண்டி மற்றவங்களோட விமர்சனம்லாம் உங்களுக்கு நியாயமாக இருந்ததா பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அவ்வளோவா பார்க்குறதில்ல, அவ்வளோவா விமர்சனம் நான் பார்க்குறதில்ல.
சரி, நியாயமான விமர்சனங்கள் இப்போ பண்ணுறாங்க. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் யாரோ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னப்போ மதன் திரைப்பார்வைன்னு மதன் ஒருத்தர் இருந்தார், கார்ட்டூனிஸ்ட். ஆமாம். அவருடைய விமர்சனங்கள், சுகாசினி ஒரு சமயத்தில் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு விமர்சனம், ஒரு திரைப்படம்லாம் என்னங்கிறத அழகாக எடுத்து சொல்லுவாங்க. சரி, ஒரு ஷார்ட்டில் வந்து அவங்க சொன்னாங்க, ஒரு விமர்சனத்தை சொல்கிறாங்க, ஒரு இன்டர்வலில் ஒருத்தன் முடிவு பண்ணுறான் அந்த படம் என்னங்கிறது. ஹி டிசைட்ஸ் அ ஃபேட் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்வாங்க. இன்டர்வல் வரும்போதே முடிவு பண்ணிடுவான் இந்த படம் என்னங்கிறத. இது உண்மை. ஒரு படத்தில் வந்து நடிகர்கள் நடிக்கிறது, இப்போ நம்ம 2 பேர் இருக்கோம், இந்த சீன் இங்கே நடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கரெக்டாக நடிக்கணும். இவங்க கரெக்டாக நடிக்காமல் ஒன்றை பார்த்துக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டு போயிட்டான்னு அந்த சீன் தப்பாயிடும். இதெல்லாம் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் யாராவது எடுத்து சொல்கிறாங்களா? ஓகே, இதுக்கு பேர் விமர்சனமா? எடுத்து சொல்லணும். அப்போ எடுத்து சொல்லணும்னா யார் சொல்லுவாங்கன்னா, இங்கே பத்திரிகையில் இருந்தவங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து நிறையா நாள் ட்ராவல் பண்ணவங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணவங்க, அதை எடுத்து சொல்லணும், இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பெரிய தொழில் சார். அது விமர்சனம்ங்கிறது ஒரு பெரிய தொழில். அந்த தொழிலில் வந்து நம்ம திஸ் நாட் அ கிரிட்டிக்ஸ் இல்லை. ஒரு கிரிட்டிக் சொல்லும்போது இது சரியில்லை, அது சரியாக இருக்குது, இது இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாங்கும் போது அடுத்து வர்றவங்க அதை மாற்றுவாங்க. கண்டிப்பா அது மாதிரி தான். இப்போ இந்த படத்திற்குமே வந்துட்டு ரஜினி சார் யாருமே தப்பு சொல்ல, ரஜினி சார் ஆக்டிங் யாருமே தப்பு சொல்ல. நான் வந்து அவங்க அந்த 3 பேரோட ரிவ்யூஸை நான் சொல்ல, ஜென்ரல் ஆடியன்ஸாக மக்கள், இப்போ நான் படம் பார்த்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத வச்சு நான் சொல்கிறேன். ரொம்ப கண்ணுக்கு எதிர்த்தாப்புல தெரிஞ்ச 2-3 தப்புகள் தெரியும் போது வந்துட்டு என்னன்னா, சுத்தியாசன் அவர்கள் இந்த தயாளோட ஒய்ஃப் யாருங்கிறது ரஜினி சார் வீடியோ காலில் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு திருப்பி எப்படி செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க சார் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லி எப்படி கிளம்பி போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள், இப்போ நான் இது சொன்னது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்ற விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது என்ன சொல்றீங்க? சுத்தியாசன் வந்து தயால் அந்த சௌபின் சார் வந்து கட்டி வச்சிருப்பார்ல சார், கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ வந்துட்டு தயால் சாருக்கு வந்து சரி சௌபினுக்கு வந்து ரஜினி சார் கால் பண்ணி, நீ யாரு, நீ திலீப், உன் அண்டவாளம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சுத்தியாசன் மேம் அங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணுவார். ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் தான் பின்னாடி அந்த 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 சேர்ல கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க விசிபிளா தான் இருந்திருக்கும். அவங்க எப்படி திருப்பி செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அவங்க கூப்பிட்டாங்க, ரஜினி சார் தான் கூப்பிட்டாங்க சொல்லி ஒய்ஃப் நம்ம எப்படி போனாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. அதே மாதிரி வந்துட்டு நாகார்ஜுன சாரோட அப்பாவை கொன்னது ரஜினி சார் தான். எப்படி இருந்தாலும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனா அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்தோம், கரெக்டாக கடைசிக்கு அவரால் ஞாபகமே படுத்த முடியல. பட் ஒரே சீன்ல வந்து அமீர் கான் வந்து அவரும் பக்கத்துல அதே பிளாஷ்பேக்ல பேரல தான் இருந்திருப்பாரு. அவர் பார்த்த உடனே தேவானந்த் கண்டுபிடிச்சிட்டாரு, இது இந்த ஃபிளாஷ் வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, விக்ரம் பார்த்தப்ப எல்லாருக்குமே வந்துட்டு எதிர்பார்ப்பே இல்லாமல் நாங்கள் போனோம், எங்களுக்கு கேள்வி கேட்கவே இல்லை, சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு லோகேஷ் கனகராஜ். அப்படிங்கும் போது லியோலேயே செகண்ட் ஹாஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்குமே அவர்கிட்ட கேள்வி கேட்டு, ஆமா எனக்கே தெரியும் லியோவில் நிறைய ஃபிளாஸ், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. மேபி நாங்கள் இந்த தப்பு சொன்னது எங்களுக்கு அடுத்த படம் இந்த மாதிரி குறை இல்லாமல் வருங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? மேபி அது வேணால் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அது வந்து சரியாக பண்ணல அப்படின்னு கூட இருக்கலாம். பட் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, அவ்வளோ நோட் பண்ணுறதுலாம் நம்ம பெருசாக யோசிக்கிறதே கிடையாது. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவற விட்டுருவாங்க. இதுக்கு இப்போ சொல்கிறீங்க, நான்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஜுராசிக் பார்க் வந்தப்போ பார்ட் டூ வரும்போது அந்த டைனாசர் வந்து சிட்டிக்குள்ளே வரதா காமிப்பாங்க. அந்த டைனாசர் சிட்டிக்குள்ளே வரும்போது அது காலடி எடுத்து வச்சோன்னே அப்படியே கப்பில் தண்ணி வச்சுருப்பாங்க, அப்படி அதிரும், டிவி வந்து லைட்டாக ஷேக் ஆகும், இது மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த டைனாசர் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நடக்கும். ஸ்விம்மிங் பூல் சாதாரணமாக இருக்கும். ஓகே, காலடி எடுத்து வச்ச உடனே நீங்கள் அந்த ஷாட்டை திருப்பி நான் போய் சொல்ல, காலடி எடுத்து வச்ச உடனே கப்பில் வச்சுருக்க தண்ணி ஆடும். ஓகே, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கும், தண்ணியில் ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது. உங்களுக்கு புரியுதா? நிலத்தில் இருக்கிற அந்த இடத்துல வைப்ரேஷன் இல்லை, எங்கேயோ டேபிளில் இருக்க கப்பில் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இப்போ இதை நான் அன்றைக்கி பார்த்தப்பல, என்னப்பா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இப்படி ஒரு தப்பு பண்ணுவாரா அப்படின்னு சொன்னோம். இட் ஹேப்பன்ஸ். அவங்க இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளமே என்னென்னா, அவங்க பிரேக் விட்டு நிறையா படங்கள் எடுக்கிறதுனால எந்த கேரக்டர் எங்கே எடுத்தோம், எப்போ எடுத்தோம், அந்த ஷாட் நம்ம எடுத்துட்டோமே, இல்லை எடிட்டில் இது எப்போ வேணாலும் கரெக்ட் பண்ணியிருக்கலாம், அதுவே இட் ஹேப்பன்ஸ். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, ஓகே இட் ஹேப்பன்ஸ் விட்டேன். எனக்கு அது பழகிருச்சு. மேபி ஆடியன்ஸுக்கு இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சு, இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தவறு செய்வாரா? தானே உங்க கேள்வி. செய்வார், வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சரி, அவரும் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷாட் வரும்போது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ், பிகாஸ் அது நம்ம ஷூட் பண்ணும்போது தெரியாமல் இருந்திருக்கலாம், நோட் பண்ணாமல் இருந்திருக்கும். இவ்வளவு ஏன் சார்
சமீபத்தில் விடாமுயற்சி தானே, விடாமுயற்சி வந்தப்போ ஒரு ஷாட்டில் அஜித் சாரோட பேர் கீழே இருக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். அடுத்த ஷாட்டில் நான் பார்க்குறேன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக இருக்குது, கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கல. இப்போ இதை வந்து ஆடியன்ஸ் அன்றைக்கி பார்க்கல, என்னங்க இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ண மாட்டாங்க. நான் சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணுவேன், இது ஏன் இந்த ஷாட் இப்படி இருக்குது, இல்லையா அது முன்னாடி அந்த ஷாட்டுன்னு. நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை நான் அப்பயே நான் யோசிச்சிட்டேன். ஆனால் கதைப்படி எப்படி அதை கொண்டு வந்து முடிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுறதோ இல்லை பின்னாடி எடுத்த சீனில் ஒருவேளை அந்த ஷாட்டை இவங்க வந்து திலீப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபோனை பார்க்கும்போது ஸ்ருதிஹாசன் இந்த ஃபோனை பார்த்தாங்களான்னு நமக்கு இன்னும் தெரியல. ஸ்ருதிஹாசன் அங்கே இருந்தாங்க சார். அதுக்கு அடுத்த சீனு எங்க அப்பா அடிச்ச நான் திருப்பி அடிக்கிறேன், அதான் ஃப்ரண்ட்ல வந்து பேசுவாங்க. அப்போ ஃப்ரண்ட்ல வந்து பேசும்போது பேக்ல வந்து அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஒருவேளை ஸ்ருதிஹாசன் அந்த நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு. இன்னொன்னும் சொல்கிறேன், ஒரு வீடியோ காலில் ரஜினி சாருடைய ஃபேஸ் இப்படி இருக்கும், நல்லா கேட்டு செல்ஃபி ஃபேஸ் இப்படி. செல்ஃபி எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும்ல, நம்ம ஃபேஸ் தான் தெரியவா தெரியும், பின்னாடி இருக்கவங்களாம் புள்ளி மாதிரி தான் தெரிவாங்க. ஓகே, இப்படி காமிக்கும் போது ஒருவேளை அந்த ஃபேஸ் சின்னதாக இருந்தால் கூட ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஓகே, இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே சொல்லுங்கள். செல்ஃபி நான் சப்பக்கட்டு கட்ட சில பேர் என்ன நினைப்பான், சார் பயங்கரமாக சப்போர்ட் கட்டுறாரு சார். நான் ஆக்சுவலாக நீங்களாம் நினச்சிக்கிறீங்க படத்தில் பார்க்குறது எல்லாமே க்ளோஸ்அப்பில் தெரியும் அப்படின்னு, இல்லையா? இப்போ நம்ம செல்ஃபியில் ஒரு வீடியோ பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக உண்டா இல்லையா? ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, இந்தா பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டு அவன் அங்கே நிற்கிறான், இங்கேயோ நிற்கிறான். ஓகே ஃப்ரெண்டுண்ணா, ஹாய் சார் அப்படிங்கிறான். முகம் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? நீங்களே சொல்ல மாட்டீங்க செல்ஃபி எடுக்கும்போது, டேய் உன் முகம் மட்டும் தான்டா தெளிவாக தெரியுது, எங்கள் முகம்லாம் புள்ளி புள்ளியாக தெரியுதுன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம், அப்புறம் ரெகக்னைஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகே, இதெல்லாம் எப்படின்னா மிஸ்டேக் வந்து இருக்குது, ஆனால் அது பெருசாக பார்க்க வேணாங்கிறது தான். இதெல்லாம் பார்த்துட்டுலாம் படம் பார்க்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அது நம்ம ஒரு திரைப்படத்தில் இவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன். அது மேபி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு மற்ற இயக்குநர்கள் பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் தப்பு பண்ணும்போது தான் இவர் படத்துல ஏன் இப்படி நடக்குது. லோகேஷ் கனகராஜ் ஒரு சயின்டிஸ்டாவே பாவிக்கிறாங்கல்ல. எதிர்பார்ப்பு இருக்கு, அவர் தப்பு பண்ண மாட்டார், லாஜிக் ஓட்டைகள் வந்து அவர் வந்து கரெக்டா பார்த்து படங்கள் எடுக்கிறதுக்கும் போது அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அவர் தப்பு பண்ணும் போது தான் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியுது சார். கைதியில வந்து அவன் ஒரு கைதி கார்த்தி வந்து லாரி எடுத்துட்டு வந்து இந்த போலீஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாப்புல. நான் உங்களை தெரியாம தான் கேட்குறேன், ரிமாண்டில் இருந்த ஒருத்தன் லாரி எடுத்துட்டு வந்து கடைசியாக மிஷின் கன் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறான். உங்களால் ஒரு பிஸ்டலை கூட ஆப்ரேட் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? சரி சொல்லுங்க. உங்களால் பிஸ்டல் ஆப்ரேட் பண்ண தெரியாது. நான் உங்கள் கையில் AK படித்தவனா இல்லை M16 நகரம் இல்லை ஏதோ ஒரு மிஷின் கன் ஏதோ ஒன்று கொடுக்குறேன், உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்? தெரியாது. அதுக்கு ஒரு குணம் இருக்குது சார். எங்கள் மாமா மிலிட்ரியில் இருக்கும்போது சொல்கிறாரு, ஏன் மாமா வந்து பிஸ்டல் அடி பிடிச்சிருக்கும் போது இப்படி கை வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி அது வெயிட்டு, இப்படின்னு அடித்தா இப்படி போயிடுமா கை. அப்போது இப்படி ஹோல்ட் பண்ணிப்பாங்க, இங்கே கிடையாது, அது இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படி வச்சு ட்ரிகர் இடம் தோங்கலாம். இதுவே எங்கள் மாமா மிலிட்ரியில் இருந்தாலும் எனக்கு தெரியும். ஒரு கன்னை எடுத்து வச்சு ஷூட் பண்ணும்போது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இங்கே வலிக்கும் சார், அது இப்படி வச்சு எப்படின்னா டங்குங்க இங்கே வலிக்கும். இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். கைதியில் அவர் வந்து ஒரு லாரி ஓட்டுற ஒருத்தர், ஒரு சராசரி மனிதர், அவர் போய் கடைசி சீனை எடுத்து வச்சு வேண்டம் படத்தில் காமிக்கிற மாதிரி டகா 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 நடிக்கிறார். யோ எங்கே ட்ரிகர் அமுக்கணும்னு கூட நமக்கு தெரியாதையா, அது இப்படித்தான் போகுமா, இவ்வளோ புல்லட்ஸ் வச்சா இதுதான் ஆமாம். அப்போ எங்கே போச்சு உங்கள் லாஜிக்கு? அவர் கூட தான் மரியம் ஜார்ஜ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். மரியம் ஜார்ஜ் யார் சார் மிஷின் கன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு? ஏன் சார் மரியம் ஜார்ஜ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இங்கே அவங்களுக்கு துப்பாக்கி கூட கொடுக்குறது இல்லையா சார்? ஓகே, அதுவே தப்புங்கிறீங்க, அந்த லாஜிக்கே தப்பு சார், அந்த லாஜிக்கே தப்பு. ஆனால் அது என்ன, அது சினிமா. சினிமான்னு பார்க்கும்போது லார்ஜர் தென் லைஃப்ல அப்படி பார்க்குறப்போ ஒரு ஆர்டினரி மேன் அவன் கண் எடுத்து சொல்கிறான் அப்படின்னு பார்த்து ரசிக்கணும். அதை விட்டுவிட்டு உனக்கு எப்படி அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் தெரியும், அந்த குண்டு எப்படி போகும், நீ எப்படி அந்த கன்னை கையில் எடுத்த, அந்த கன்னை லெஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணுங்கிறது உனக்கு எப்படி தெரியும், இப்படிலாம் நான் கேட்க முடியுமா? ஓகே, கேட்க முடியாது. நான் உங்களை கேட்குறேன், லியோ படம், இது மாஸ்டர் படம் எடுத்துக்காங்க, பவ் அண்ட் ஆரோ. ஆமாம், ஓகே, அது ஒலிம்பிக்கில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. அதில் வந்து இவங்க பண்ணுறாங்க, யார், ஆண்ட்ரியா வந்து அந்த படத்தில் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஓகே, லாஸ்ட் சீனில்
இவர் கிளைமேக்ஸில் விஜய் வச்சு சர்ன்னு விடுவார். இவருக்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரியுமா? இவர் நல்லா கேட்டுங்க, இவர் மாஸ்டரில் படித்து முடிச்சுட்டு அதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவர். அவருக்கு அது எப்படி தெரியும்? இவர் என்ன என்சிசி ஸ்டூடெண்ட்டா? இல்லை அதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் வச்சாங்களா? இல்லை. இவர் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணான்னு ஏன் அப்போ அந்த கேள்வி கேட்கல? ஓகே சரி, இன்னும் ஓப்பனாக கேட்குறேன், உங்களுக்கு லாரி ஓட்ட தெரியுமா? எனக்கா? தெரியாது சார். சரி, லாரி ஓட்டுறது மட்டும் லைசன்ஸ் இருக்கா? அது ஹெவி வெஹிக்கிள் இல்லை. எல்லா படத்துலையும் ஹீரோ போய் டபால்னு பஸ் எடுத்து ஓட்டுறாரு, ஓட்டிட முடியுமா? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பாலையா ஓட்டியிருக்காரு பஸ்ஸை, பக்கத்துலேயே கூட இருந்தே பத்திரமா பார்த்துப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாது. அதுக்கு பேரே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ்னு பேர். ஹெவி வெஹிக்கிள் நீங்கள் எல்எம்பிக்கு தருவாங்க, அதுக்கப்புறம் தரமாட்டாங்க. இதெல்லாம் சினிமாவில் காமிக்கிறாங்களே, எப்படி சார் அப்படின்னா சும்மா ஜாலியாக பார்க்க வேண்டியதான். இப்போ நான் அதனால தான் சொன்னேன், நீங்கள் லாஜிக்குன்னு எடுத்துக்கிட்டா நான் எல்லா படத்துலேருந்து விட்டு வைப்பேன். இது எப்படி சார் லாஜிக்கில் ஒர்க் ஆகும், அது எப்படி சார் லாஜிக்கில் ஒர்க் ஆகும், இது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி ஒர்க் ஆகும், எல்லா கேள்வியும் கேட்பேன். ஓகே, பட் அது கிடையாது சினிமா. சினிமாங்கிறது ஜனரஞ்சகமாக பார்த்து என்ஜாய் பண்ணுறது. சரி, லோகேஷ் கனகராஜ் வந்து ஒன்றும் இஸ் நாட் என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக எடுக்கிறாரு. எல்சியூன்னு ஒன்று வைக்கிறாருங்கிறது அவர் என்னன்னா, எனக்கு எப்படியாவது எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒன்றா கொண்டு வந்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது அவருக்கு. அந்த எல்லா ஆர்டிஸ்ட்டையும் ஒன்றா கொண்டு வரதுக்காக எல்சியூன்னு நினைக்கிறார். அந்த நேரத்தில் போய் இல்லை, நீங்கள் லாஜிக்கோடு எடுக்கலை, நீங்கள் அந்த லாஜிக்கை தவறிட்டீங்க, ஏன் போட்டு அவரை போய் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி எடுத்து சினிமான்னு எடுத்துப்போ பார்த்தோம்ல, என்ஜாய் பண்ணோம்ல, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். எதுவுமே அதான் உண்மை. உங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கையில் நடக்காத ஒன்றை தான் சினிமாவில் காமிக்கிறாங்க. அதுதான் சினிமா. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி சார் இயல்பு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி கேட்பீங்க? அது கேட்க முடியாது. ஒருத்தர் கேட்டார், நாகார்ஜுனா வந்து எப்படி சார் நாகார்ஜுனாங்க மட்டும் ரஜினியை தெரியவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்து உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், நல்லா கவனிங்க, 3 ஷாட் வந்திருப்பாரு, 3 ஷாட் ரஜினி அவர் நடிச்சிருப்பாங்க, 3 ஷாட்லேயும் அவர் குடிச்சிருப்பார். குடிக்கும்போது அப்படியே பார், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. ஃப்ளாஷில் வரவே வராது, வரும் நின்றோம், வரும் நின்றோம். அவருக்கு தெரியும் அந்த ஃப்ளாஷ் வரும். அதை கரெக்டாக தான் எடுத்திருக்காரு லோகேஷன். நீங்கள் சொன்ன லோகேஷன் அது கரெக்டாக தான் எடுத்திருக்காரு. அந்த நெகட்டிவில் கரெக்டாக அவன் நின்னது, இவர் கீழே நின்று அந்த டைலாக் பேச எனக்கு தெரியும், எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேன்னு தெரில அப்படின்னாரு. ஓகே, ஒரு சீனோட நிதானமாக இருந்திருக்க மாட்டார். அப்போ இது எப்படி லாஜிக் மிஸ்டேக் ஆகும்? ஒரு போதையில் மறந்துட்டார், ஞாபகப்படுத்த முடியல. எல்லாருமே அதானே. ஓ, இங்கே இருக்கவங்கலாம் போதையிலாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்களா? அப்படி சொல்லல, அப்படி எடுத்துக்க சொல்கிறீங்களான்னு தான் நான் கேட்குறேன். உண்மைதானப்பா, இட்ஸ் அ ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்பா. நம்ம யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் நான் ஆக்சுவலாக நான் அதை கிண்டல் கூட சொல்லியிருக்கேன். ஏன் ஃபுல்லாக நீங்கள் சரக்கு வச்சுட்டு யாராவது ரயில்வே ட்ராக் முன்னாடி போய் நிற்கிறீங்களா, வா வா ஏறு ஏறுன்னு யாராவது சொல்கிறீங்களா? ஒருத்தர் கூட போனதில்லை. தெரியாமல் வேணால் அடிபட்டுருப்பாங்க, ஆனால் ஒருத்தர் கூட போகிறதில்ல. அப்போனா அவனுக்கு நிதானம் இருக்குன்னு அர்த்தம். நம்மகிட்ட பேசும்போது காலையில் எழுந்துச்சு, நேற்று கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருந்துட்டேன், கொஞ்சம் உளறிட்டேன் அப்படின்வாங்க. இதெல்லாம் சும்மா சமாளிக்கிறதுதான்னு சொல்லுவேன். இந்த படத்தில் அதை லாஜிக்காக எடுத்துகிட்டு போங்க, அவள் தான் அவர் மறந்துட்டாருங்க. ஓகே இல்லையா? அதுக்காக சொன்னேன், இது தேவையில்லாமல் ரொம்ப சினிமாவை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேண்ணா, ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இப்போ கூலியோட சக்ஸஸ், ஐ மீன் அந்த கலெக்ஷனாக ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ்னால் எந்த சீக்வன்ஸ்? ரொம்ப ரசித்து பார்த்த சீக்வன்ஸ்னால் இது? எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆனது அந்த ஃபஸ்ட்டு லேடிஸ் ஹாஸ்டல் ஃபைட்டில். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த மேன்ஷன் ஃபைட்டு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் விண்டேஜ் அந்த ஐ மீன் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். ஓகே, சூப்பர். இப்போ இந்த கமல் சார் ரஞ்சித் சார் ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படிங்கும்போது இது வாய்ப்பு இது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வரணும், நடக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், இது நடக்கணும். இப்போ இருக்கிற நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது நடக்கணுங்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணி ஒரு பெரிய பிம்பத்தையே தமிழ் சினிமாவில் அழிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அதான் சொன்னேன், தமிழ் சினிமாவில் தான் வி ஹேவ் த ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். உலகமே கொண்டாடுற இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உலகமே கொண்டாடுற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு ஒரு பெரிய வைப் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் படம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பிறந்தது வேணால் கர்நாடகா வரலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி ஆஸ்கர் லெவலுக்கு தன்னுடைய படத்தை நான் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்கிற உலகநாயகன் கமல்ஹாசன் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி சிம்பனி பண்ணி 82 இயர்ஸுக்கு மேலே ஒருத்தர் பண்ணுறாருன்னா அவர் இளையராஜா, அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். ஓகே, இங்கே தமிழ்நாட்டில் வி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ப்ரொடியூசர்ஸ், டேரக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கண்டிப்பாக.
அப்போது இந்த மாதிரி காம்பினேஷன் வரணும், வந்து மக்களை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், அப்போ கொண்டாடணும், அப்போ இன்னும் கொண்டாடணும். அப்பவும் போய் லாஜிக் பார்க்கக்கூடாது. அது எப்படி சார் கமல் வந்து அந்த வலது கையில் அந்த பாக்கெட்டில் கை விட்டதுங்கும் போது 2வது ஷாட்டில் அவர் பாக்கெட்லேருந்து கை எடுத்தார், இதெல்லாம் சொல்லக்கூடாது சார். சினிமா சார் அது. உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன், அந்த லாஜிக்கில் நீங்களாம் அந்த படம் பார்த்துறீங்களான்னு கூட தெரியாது. பிஎஸ் பிராஸ்னன் ஒருத்தர் இருந்தார், ஜேம்ஸ் பாண்ட் படங்கள். ஒரு இந்த தண்ணியில் ஸ்கேட் பண்ணிட்டே இப்படி ஒரு இது மாதிரி போவாங்கல்ல, ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று, வாட்டர் ஸ்கூட்டர். சரன்னு போயிட்டே இருப்பார், சரன்னு போயிட்டு சரன்னு தண்ணி உள்ள போயிடுவார். தண்ணி உள்ள போயிட்டு அப்படின்னு டையை அட்ஜஸ்ட் பண்ணுவார். ஏன் சார் தண்ணி உள்ள போய் ஒருத்தன் டையை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேள்வி கேட்டால் எவனா படம் பார்க்க முடியுமா? ஓகே, இதுக்கெல்லாமா லாஜிக் பார்ப்பீங்க? லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க சார். சினிமா இஸ் அ மேஜிக். கதையில் வந்து லாஜிக் கமர்ஷியல் படம், அது கமர்ஷியல் படம். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நாவலை படமாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கேட்கும்போது சார் அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் இடிக்குதே சார் அப்படிங்கும்போது சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்க, அந்த நாவல்லேருந்து அவங்களுக்கு செட் ஆகலன்னு ஏதாவது அது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காவது வரலாம். இப்போ பொன்னியின் செல்வன் ஒரு ஆர்கியூமெண்ட் வரலாம், சார் அந்த ஷார்ட் அப்படி இல்லை சார், நீங்கள் இப்படி எடுத்தது தப்புன்னு. ஓகே ஒரு ஆர்கியூமெண்ட், ஓகே நீங்கள் சொன்னதான் கரெக்ட். இல்லை சார் நீங்கள் முடிவில் வந்து அந்த பூக்காரன் இவனை வந்து நீங்கள் சரியாக காமிக்கல, ஆக்சுவலாக அவன் தான் அந்த அரசன் நாங்கள் கதையில் படித்தோம், நீங்கள் அதை காமிக்கவே இல்லை, நீங்கள் அதை அப்படியே மாற்றி ஜெயம் ரவி இந்த பக்கம் காமிச்சிட்டீங்க அப்படின்னால அது நம்ம பேசலாம். அது தர்க்கம். கல்கி எழுதுன அந்த பொன்னியின் செல்வனுக்கும் இதுக்கான இது கற்பனை கதை, கமர்ஷியல் கல்ட்டு. கமர்ஷியல் கடை தான் சொன்னாங்க. இப்போ நான் கேட்குற ரஜினிகாந்த் அந்த சீனில் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து போடுறார், அந்த கிளாஸ் அவர் எங்கேயுமே போடலை. இப்போ அந்த கிளாஸ் அவர் எங்கே வச்சுருப்பார்? ஓகே தெரியுமா? தெரியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட்டில் வந்து ஒரு ரேபன் கிளாஸ் எடுத்து ஒன்று போட்டு அந்த சிக்கிட்டில் ஒரு பாட்டோட அந்த கிளாஸ் அவர் யார்கிட்ட கொடுத்தாரு? தெரியாது இல்லையா? எல்லாரும் சரக்கு ஒன்று வந்து அண்டாவில் ஊற்றிட்டீங்களாகும் போது சைடில் ஒருத்தன் அரை பாட்டில் வச்சு குளிக்கிட்டு இருப்பான். அந்த அரை பாட்டில் இப்போ சரக்கு இருந்ததா இல்லையா? அப்போ அந்த அண்டாவை தள்ளதுக்கு பிறகும் அங்கே ஆளுக்கு கையில் அரை பாட்டில் 3/4 பாட்டில்லாம் வச்சுருந்தாங்க. தட் இஸ் அ லாஜிக் மிஸ்டேக். இப்படியா படம் பார்ப்பீங்க சார்? ஆடியன்ஸு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. டைரக்டர்ஸும் மியூசிக் டைரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் தான் மண்டையை உடச்சிக்கிட்டு உங்களுக்காக படம் எடுக்கிறாங்க, எப்படியாவது நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்னு. அவங்க போய் அதை வந்து அந்த கவலையெல்லாம் அவங்க பட்டுக்கிட்டோம். நம்ம போயிட்டு 200 ரூபா கொடுத்ததுக்கு அது இல்லை இது இல்லை, அது ஏன் அங்கே இருக்கிறது, இது ஏன் இங்கே இருக்கிறது, இவங்க மண்டையை பிச்சுட்டு வராங்க. சார் என்ஜாய் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சார். இது ரஜினி படம், ஜாலியாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், வாங்க. அடுத்தது கமல் படம் தான் என்ஜாய் பண்ணுவோம். ஏகப்பட்ட லாஜிக் பார்க்குறாங்க. அதெல்லாம் லாஜிக்லாம் தேவையே கிடையாது. எனக்கே இப்போ தோணுது, நான் இந்தியன் 2 பார்க்கல, எல்லாரும் ஓட்டியே சாவடிச்சிட்டிங்களான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் அந்த படத்தை திருப்பி பார்க்க போகிறேன். அப்போ இந்தியன் 2 பார்க்கவே இல்லை. நான் பார்க்கல. நான் அந்த டைமில் ஊரில் இல்லை, நான் வெளிநாட்டில் இருந்தேன். நான் அதை பார்க்கல. நான் அதை பார்த்து தான் எனக்கு தெரியணும், ஐயோ இது யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. கங்குவா படமும் நான் பார்க்கல. எனக்கு என்ன வருத்தம்னா சூர்யா மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்து இட்ஸ் வெரி ரிஜிஸ்டர்டு. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, சூரரை போற்று படத்தையே வந்து ப்ளூ சட்டமான் கலைச்சி தான் இருந்தார். அவர் எல்லா படத்தையும் இப்படி தான் சொல்லுவார். அது வந்து பகிரங்கமாக வேறு சொல்கிறீங்க, அவர் எல்லா படத்தையும் இப்படி தான் சொல்லுவார்னு. அப்போ அது தப்பு சார். அது சூரரை போற்றுலாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்களேன், இந்நேரம் சூர்யா சாருக்கு அப்படி ஒரு மதிப்பு இருந்திருக்கும். சச் அ கிரேட் ஃபிலிம். இதெல்லாம் ஒரு கதை, இதெல்லாம் பண்ணாங்க. என்ன எதை எடுத்தாலும் இதே சொன்னால் என்ன அர்த்தம்? அது நல்லா இல்லை. அதெல்லாம் நிறுத்திக்கணும். பி பாசிட்டிவாக நல்லா ஜாலியாக போய் படம் பாருங்கள். ரொம்ப மக்களுடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய கவலைகள், பர்சனல் கவலை, ஒரு லோன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனைங்கிறது இது எல்லாத்தையும் மறக்கிறது தான் சினிமா. அங்கேயும் போய் பிரச்சனையாகவே யோசிச்சுட்டு இருக்கேன். அதில் அது இல்லை இது இல்லை, ஏங்க அதை பண்ணல இதை பண்ணல, ஐயோ லோகேஷ் ராஜினி ஏமாற்றிட்டாருங்க, ஏற்கனவே கடங்காரன் ஏமாற்றிட்டான்னு சொல்லி தான் படத்துக்கு வர்றோம். அப்புறம் அங்கேயும் போய் லோகேஷ் ராஜினி ஏமாற்றிட்டாருங்க அப்படின்னா ஏன்? அதெல்லாம் தேவையே கிடையாது. யாரும் உங்களை ஏமாத்தல. லோகேஷ் ராஜ் மறுபடியும் அடுத்து ஒரு படம் கொடுக்க போகிறாரு, அதில் இன்னும் பிக்கஸ்ட் ஸ்டார் காட்சி வைக்க போகிறாரு, ஜாலியாக இருக்க போகிறோம். வாட்ச் ஃபிலிம். தமிழ் சினிமா வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னா நம்மலாம் சப்போர்ட் பண்ணதான் உண்டு. கண்டிப்பாக கொண்டு போகிறோம். சூப்பர். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.